السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: حد يعمل به في الأرض خير لأهل الأرض من أن يمطروا 40 صباحا. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து ஒட்டுமொத்த உலகளாவிய மக்களுக்கும், அதிலும் குறிப்பாக அவனை ஏற்றுக்கொண்ட ஈமான்தாரிகளாகிய மூமின்களுக்கு அவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அழகான வழிமுறை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையின் வாயிலாக وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا, நிச்சயமாக இந்த தீனுல் இஸ்லாம் என்பது சிராத்தி முஸ்தகீமா, எனது நேரான பாதை, நான் காட்டிய நேரான பாதை. ஃபத்தபிஊஹு, எனவே சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு எந்த விதமான யோசனைகளும் இன்றி ஃபத்தபிஊஹு, அதனை பரிபூர்ணமாக நீங்கள் பின்தொடருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை ஏற்றுக்கொண்ட ஈமான்தாரிகளாகிய நமக்கு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை இந்த தீனுல் இஸ்லாம் நான் காட்டிய நேரான ஒரு வழிபாதை, ஒரு வழிமுறை என்பதை. உலகத்தினுடைய பிற மதங்களிலிருந்து தீனுல் இஸ்லாம், அதிலும் குறிப்பாக இஸ்லாத்தினுடைய சில செயல்பாடுகள் பிற மதத்தினுடைய செயல்பாடுகளிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு தனித்து காணப்படுகின்ற பொழுது இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களோ அல்லது இஸ்லாத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை, ஒரு வெறுப்பை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளாக கருத நினைப்பவர்களோ, அதுபோன்ற இஸ்லாத்தினுடைய தனித்துவமான சில அமல்களை எடுத்து வைத்துக்கொண்டு அவைகளை முன்னிறுத்தி, பாருங்க இஸ்லாம் எப்படியெல்லாம் மக்களால் நடைமுறைப்படுத்த முடியாத அல்லது மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய இது போன்ற சட்டங்களை எல்லாம் வகுத்திருக்கின்றது பாருங்கள் என்று தேவைப்படக்கூடிய நேரங்களில் விமர்சனம் என்கின்ற பெயரில் இஸ்லாத்தின் மீது இவைகளெல்லாம் வெளிப்படுத்துவதை நாம் காலம் காலமாக கண்டு வரக்கூடிய செயல்பாடுகள் ஒன்று. பொதுவாக பார்க்கலாம், ஹிஜாப், பர்தாவுடைய முறைகள்,
இதுவரை இஸ்லாம் எதிர்கொள்ளாத எதிர்ப்புகளை கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதோ வருதாவுடைய பின்னணியில் இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கை என்பது முற்றிலுமாக சிறைக்கு பின்னால் அடைத்து வைத்து விட்டதை போன்றும் அவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயல்பாட்டையும் துணிந்தவர்களால் செய்ய முடியாது, அவர்கள் முடக்கப்பட்ட ஒரு கைதிகளை போன்று என்று உலகத்தின் பார்வையில் பிம்பங்கள் கட்டி எழுப்பிய காலங்களை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். அதுபோல தலாக் இஸ்லாமிய பெண்களுக்கு எல்லாம் ஏதோ அவருடைய திருமண வாழ்க்கையில் பாதுகாப்பே இல்லாததே போன்று அனைத்து இஸ்லாமியர்களும் ஏதோ தலாக்கை ஒரு விளையாட்டு பொருளை போன்றும் இன்று திருமணம் நாளை தலாக் என்று கூறுவதை போன்றும் இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பாதுகாப்பு முகாந்திரங்களும் இல்லை என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி அதன் பின்னணியில் பொது சிவில் சட்டத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முத்தலாக்கிற்கு எதிராக ஒரு சட்டத்தையே இன்றைய நடுவண் அரசு ஏற்படுத்தி இருப்பதை எல்லாம் நாம் கடந்த காலங்களில் பார்த்து வரலாறு. இப்படி ஒன்று இஸ்லாத்திலிருக்கு புரியாமல் இஸ்லாத்திலிருந்து வெளியில் இருந்து கொண்டு விமர்சனம் என்கின்ற பெயரில் தருபவர்களோ அல்லது தனக்கு இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய வெறுப்புணர்வை மக்களிடத்தில் விதைப்பதற்காக இது போன்ற காலங்காலமாக தொடர்ந்து செய்து வரக்கூடிய இது போன்ற இழிவான செயல்கள் சமுதாயத்தில் நாம் அவ்வப்போடு கண்டுகொண்டே வருகின்றோம். அந்த வகையில் சில சமயங்களில் வரவேற்பாகவும் பல சமயங்களில் எதிர்ப்பாகவும் இஸ்லாமிய சட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் குறிப்பாக இஸ்லாமிய குற்றவியல் தண்டனைகள் எங்கேயேனும் கடுமையான குற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது ஒரு கற்பழிப்போ ஒரு கொலை கொள்ளையோ ஒரு மனித இனம் விரும்பாத ஒரு மாபாதக செயல் நடந்து முடிக்கின்ற பொழுது உலகத்தினுடைய பெரும்பான்மை சமுதாயம் கூக்குரலிலும் இஸ்லாமிய ஷரியத் வந்தால்தான், இஸ்லாமிய நாட்டை போன்ற சட்டங்கள் கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தால்தான் இது போன்ற குற்றங்களில் இருந்து மனித சமுதாயத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் என்கின்ற குரல் அவ்வப்போது வரும். சில சமயங்களில் இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை சட்டங்கள் எல்லாம் மிருகத்தனமான சட்டங்கள், மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டங்கள், இது போன்ற விமர்சனங்களும் வரும். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தினுடைய குற்றவியல் தண்டனைகளை குறித்து நாம் கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்கு, நாம் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு தோதுவான ஒரு நிகழ்வு இந்த வாரத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு நம்முடைய நாட்டினுடைய நாளேடுகளை கடந்து உலகத்தினுடைய அத்துணை சோசியல் மீடியாக்களிலும் பேசப்பட்ட பரபரப்பான நிகழ்வு சமுதாயத்தினுடைய பலர்களும் அறிந்திருக்கலாம். கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெண் யமன் நாட்டில் நர்ஸாக பணிபுரிந்து அவர் தன்னுடன் வேலை பார்த்த அல்லது தன்னுடன் தொழில் பார்ட்னராக இருந்த ஒரு இஸ்லாமியரை கொண்டதற்காக அவருக்கு தூக்கு தண்டனை என்கின்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது இறுதியாக 16/7/2025 தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்றிருந்த ஒரு சூழலில் அந்த தூக்கு தண்டனையிலிருந்து அந்த பெண்மணியை பாதுகாப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக நாட்டின் பல்வேறு தரப்புகளில் இருந்து, குறிப்பாக மத்திய அரசின் தரப்பில் இருந்து முழுமையான முயற்சிகள் எடுக்கப்பட்ட பிறகும்
மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், நாங்கள் எங்களால் முயன்றதை செயல்படுத்தி விட்டோம், இனிமேல் எங்களால் ஒன்றும் முடியாது, ஒன்றும் இல்லை என்று கைவிரித்துவிட்ட ஒரு சூழலில் கேரளாவை சார்ந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆலிமுடைய ஆயுளிலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் நிறைவான பரக்கத் செய்ய வேண்டும். காரணம் 94 வயது ஆனும் அல்ஹம்துலில்லாஹ் இன்றளவும் சமுதாய சேவைகள் இடைவிடாமல் ஒரு சிறு குழந்தைக்கு தோதுவாக ஒரு வாலிபனுக்கு போட்டியாக இன்றளவும் சமுதாய சேவைகள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அபூபக்கர் முஸல்லியார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாக்கவி, ஒரு ஆலிம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஆலிம் தனியாக அவர்கள் மேற்கொண்ட முயற்சியின் பின்பலனாக அவர்களுக்கு எவ்வளவு இருக்கக்கூடிய ஷரியத் கவுன்சிலை சார்ந்த ஆலிம்களுடைய அறிமுகத்தை கொண்டு அங்கிருக்கக்கூடிய ஒரு ஆலிமிடத்தில் பேசி பரிந்துரை செய்து 16/7 கடந்த புதன்கிழமை நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டிய தூக்கு தண்டனையை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆலிமாக, ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலிமாக யமன் தேசத்திலிருந்து ஃபத்வா வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. தூக்கு தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. எந்த இஸ்லாமிய குற்றவியல் தண்டனையை மிருகத்தனமான சட்டங்கள், மூர்க்கத்தனமான சட்டங்கள், இவைகளெல்லாம் மனித குலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று இன்றைய பாசிசவாதிகளும் அல்லது இஸ்லாத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை, தனக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ரீதியில் இது போன்ற வார்த்தைகளை, இது போன்ற சொல்லாடல்களை பயன்படுத்தி வரக்கூடிய அந்த சமுதாயம் இதற்குண்டான விளக்கங்களை தெரிய வேண்டும். அவர்கள் தெரிகின்றார்களோ இல்லையோ, இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் இந்த தண்டனை இறக்கி வைத்தானோ அந்த சமுதாயமேனும் இதற்குண்டான பின்புலன்களை குறித்து, இந்த சட்டத்தினுடைய ஆழங்களை குறித்து புரிந்து வைத்துக் கொள்வது அல்ஹம்துலில்லாஹ் நாம் நமது ஷரியாவை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு தோதுவாக, ஒரு காலத்தின் சூழ்நிலையாக அமைய பெறும் என்கின்ற ரீதியில் அல்லாஹ் திருமறையில் சொல்றான். சூரா பக்ராவுடைய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளே, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா, கொலையின் விஷயத்தில் பலிக்கு பலி உங்களுக்கு இஸ்லாம் ஆகமாக்கி தருகின்றது. அல் ஹுர் பில் ஹுர் வல் அப்து பில் அப்து வல் உன்சா பில் உன்சா, சுதந்திரமானவருக்கு சுதந்திரமானவர், அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண் என்கின்ற ரீதியில் நீங்கள் பழி வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற அனுமதியை உங்களுக்கு இஸ்லாம் கொடுக்கின்றது, அல்லாஹ் கொடுக்கின்றான். இதுதான் அந்த வசனம். பொதுவா ஒரு சட்டம் இறக்கப்படுதுன்னு சொன்னா அந்த சட்டத்தினுடைய யதார்த்தத்தை, அந்த சட்டத்தினுடைய உணர்வுபூர்வமான அர்த்தத்தை நம்மால எப்ப விளங்க முடியும்னு சொன்னா அந்த சட்டம் எதன் பின்னணியில், அதாவது எதன் காரணமாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்கின்ற யதார்த்தத்தை புரிகின்ற பொழுது அந்த சட்டத்தினுடைய கண்ணியத்தை நம்மால் புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் சொல்றான், மிடீரலாகி உங்களுக்கு கொலைக்கு கொலை, பலிக்கு பலி அனுமதி கொடுத்துங்கிற அல்லாஹ். இந்த ஆயத்து, இந்த சட்டம் அல்லாஹ் எப்பங்க இறக்கி வைக்கிறான்? இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் பொதுவாக நமக்கு தெரியும். இஸ்லாத்திற்கு முன்பிருந்த காலகட்டங்கள் மனிதனை, சராசரி மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாத அல்லது மதிக்காத ஒரு கூட்டம் தான் அந்த இஸ்லாத்திற்கு முன் வாழ்ந்த ஐயாமுல் ஜாஹிலியா. அந்த மக்களிடத்தில் மனித உயிர்களுக்கென எந்த விதமான மதிப்பும் இல்லை. மனித உயிர்களுக்கென எந்த விதமான மதிப்பும் கிடையாது. பொருளாதார பலத்தில் இருப்பவன் அல்லது வம்சத்தினால் சிறப்பில் இருப்பவன்
அவன் தான் நினைக்கின்ற பொழுது யாரையும் எதற்காகவும் பலி தீர்த்துக் கொள்ள முடியும், கொலை செய்து கொள்ள முடியும் என்று இருந்த ஒரு காலத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னா வரலாறுல எழுதுறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பிறகும் அங்கு பிரபலியமாக வாழ்ந்த இரண்டு கூட்டங்கள், ஒன்று பனு குறைலா, இன்னொன்று பனு நவீர். அதிலும் பனு நவீரை விட பனு குறைலா கொஞ்சம் செல்வாக்கு மிகுந்தவங்க. பனு நவீரை விட பனு குறைலா கோத்திரம் கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவங்க. எனவே என்ன நடைமுறை வச்சிருந்தாங்க சொன்னா, பனு நவீர் கோத்திரத்தில் யாரேனும் ஒருவரை பனு குறைலாவை சார்ந்த ஒருவர் கொலை செய்து விட்டால் என்ன செய்வாங்க? 100 வசக்கு பேரிச்சம்பழம், ஒரு கொலைக்கு பகரமாக 100 வசக்கு பேரிச்சம்பழம். 100 வசக்குன்னு சொன்னா இன்றைய கணக்கு கிதாபுகளை எழுதுறாங்க, ஒரு வசக் என்பது 60 சா. 60 சா என்பது 2 உள்ளங்கைகள் நிறைந்ததான் ஒரு சா. அப்போ இது போன்ற 60 சா அப்படின்னா ஒரு வசக். அப்ப இது போன்ற 100 வசக்கு அளவு கண்ட பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்க சொன்னா முடிஞ்சிருச்சு. மனித உயிருக்கு நான் மதிப்பு போடாதான். ஒரு கொலை செஞ்சுட்டா அதுக்கு 100 வசக்கு பேரிச்சம்பழத்தை கொடுத்துருவாங்க, அது பகரமாயிரும். இது யாரு? பனு நவர பனு குறைலா கொண்டுட்டான். இந்த பக்கம் பனு குறைலாவை பனு நவர் கோத்திரம் கொண்டுட்டான். இப்ப என்ன செய்யணும்? 200 வசக்கு, அவங்கள்ட்ட 100 வசக்கு. பனு நவரை விட பனு குறைலா கொஞ்சம் செல்வாக்கு அதிகமானவங்க. எனவே அவங்களுக்கு 100 வசக்கு, இவங்களுக்கு 200 வசக்கு. இது போன்ற ஒரு ஜாதிய பாகுபாடுகள், பிறவின் ரீதியாக பாகுபாடுகள் அந்த மக்களிடத்தில் இருந்துச்சு. இன்னும் சில விளக்கங்கள் கிதாபுகளை எழுதுறாங்க. ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் சில அடிமைகள் வச்சிருக்கிறார். அந்த அடிமையில ஒரு 4-5 அடிமை யாராவது கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, எங்க கொலை செய்யப்பட்டதோ அந்த ஓனர், அந்த உரிமையாளர் போவாராம், போய் சொல்லுவாராம், ஏன் 4-5 அடிமை நீங்க கொலை செஞ்சிட்டீங்க, எனவே உங்க இடத்துல இருந்து ஒரு எஜமானரை தாங்க நான் கொலை செய்யட்டும். அல்லது சில இடங்கள்ல ஒரு 3-4 பெண்களை கொலை செஞ்சுட்டா, இந்த மாதிரி 4 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஒரு ஆணை தாங்க சொல்லி கேட்பாங்க. இது போன்று மனித உயிர்களுக்கு மதிப்பே இல்லாத ஒரு காலத்தில், ஒரு சமயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான், அல்லாஹ் சட்டத்தை இறக்கினா. மனித உயிர்களுக்கு மதிப்பு உண்டு. நீங்கள் நினைப்பதே போன்று பேரிச்சம்பழத்திற்கு கூவி விற்பதல்ல மனித உயிர். மனித உயிர் என்பது மிக மிக கண்ணியம் பேணப்பட வேண்டிய ஒன்று. எனவே இனிமேல் உங்கள் யாரேனும் கொலை செய்து விட்டால் அந்த கொலைக்கு பகரமாக யார் கொலை செய்தாரோ அந்த குடும்பத்திலிருந்தே கொலை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு, அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். ஆக மனித உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ரீதியில், மனித உயிருக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ரீதியில் தான் அல்லாஹ் இந்த சட்டத்தை இறக்கினானே தவிர இது ஒன்றும் காட்டு மிராண்டித்தனமான சட்டம் அல்ல, அல்லது இது ஒன்றும் நடைமுறைப்படுத்த முடியாத சட்டம் அல்ல, இது ஒன்றும் யாரையும் வதைக்கக்கூடிய சட்டம் அல்ல. மாறாக மனிதன் அவனுக்கு ஒரு கண்ணியம் உண்டு. மனித உயிர், அந்த உயிர் மதிப்பு தரப்பட வேண்டும் என்கின்ற ரீதியில் இறக்கப்பட்டதுதான் இந்த ஷரியாவுடைய சட்டம் என்பதை இந்த ஆயத்தின் பின்புலனாக இமாம் நமக்கு தெளிவாக சொல்லி தருவாங்க. அல்லாஹ் தஆலா எனவே தான் இந்த ஆயத்தை முடிச்சு அடுத்த வசனம் அல்லாஹ் தொடர்றான். என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் முதல் வசனம், உங்களுக்கு கொலைக்கு கொலை பகரமாக அல்லது வேறு எதையும் காயப்படுத்தி விட்டால் அந்த காயத்திற்கு பகரமாக பழி வாங்க அனுமதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ். அடுத்த வசனம் அல்லாஹ் பேசுறான், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன். இப்படி பழி வாங்கக்கூடிய நடைமுறையின் மூலமாக உங்களது வாழ்க்கை பாதுகாப்பு பெறுங்கிறான் அல்லாஹ். இப்படி
பழிவாங்கக்கூடிய நடைமுறையின் மூலமாக உங்களது வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிற அல்லாஹ். அது எப்படிங்க பழிவாங்க எப்படி வாழ்க்கை பாதுகாக்கப்படும்? அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா திபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற மேன்மக்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்றாங்க. பொதுவா இன்னைக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கொலைங்கிறது எப்படிங்க? கொலைங்கிறது சாப்பிட்டுட்டு ஒரு பேப்பரை எடுத்து கையில கசக்கு தூக்கி போட்டு போற மாதிரி இன்னைக்கு கொலை சர்வசாதாரணம். ஒரு எச்சி பேப்பரை கசக்கு தூக்கி போட எப்படி இலகுவோ அது மாதிரி கொலைங்கிறது சர்வசாதாரணம். ஒரு காலங்களாவது கொஞ்சமேனும் சமுதாயத்தை குறித்த பயம் இருந்துச்சு. கொலைய இரவுல செஞ்சாங்க, கொலைய ஒரு மறைமுகமான இடத்தை தேடி செஞ்சாங்க. இன்னைக்கு எல்லாம் அப்படி இல்லை, பட்ட பகல்ல பப்ளிக்குடைய நடமாட்டம் எங்க அதிகமா இருக்குமோ அங்க பப்ளிக்கா ஓப்பனா வர்றான், பைக்கில் வர்றான், கார்ல வர்றான், கொலை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறான். காரணம் என்னங்க? காரணம் என்ன? சட்டத்தின் மீது பயம் இல்லை, மதிப்பில்லை. சட்டத்தின் மீது பயம் இல்லை, மதிப்பில்லை. என்ன ஒருத்தனை கொலை பண்ணா மிஞ்சு போனா 3 மாசமோ 6 மாசமோ வெளியே வந்துடுவேன். அப்படி இல்லையா, யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை வீசிட்டு வெளியே வந்துடுவேன், இவ்வளவுதான். இதை மீறி வேற என்ன நடந்துடும் என்கின்ற ஒரு துணிவு தான் நீ கொலைய சர்வசாதாரணமாக்கி இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான், அப்படி இல்லப்பா, அப்படி இல்லை. நீ ஒருவனை உன் பலத்தினால், உன் அதிகாரத்தினால், உன் செல்வாக்கினால் நீ ஒருவனை கொலை செய்து விட்டால், அல்லாஹ் சொல்றான், நீ கொலை செஞ்சது அப்பாவியா இருக்கலாம், ஒண்ணுமில்லாத குடும்பமா இருக்கலாம், ஆனா நான் அனுமதி கொடுத்திருக்கிறேன், அந்த குடும்பம் உன் குடும்பத்தை பழி வாங்கலாம். நீ உங்ககிட்ட செல்வாக்கு இருக்குது, என்னை யாரும் கேட்க முடியாது செஞ்சுட்ட. கொலை செய்யப்பட்ட குடும்பம் ஒன்றுமில்லாம இருக்கலாம், ஆனால் அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். அந்த ஒன்றுமில்லாத வறிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து செல்வ நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உன் குடும்பத்தை பழிவாங்குவதற்குண்டான அதிகாரம் அந்த குடும்பத்திற்கு உண்டு என்று அல்லாஹ் கொடுத்ததுனால இவன் யோசிக்கிறான், நாம கொலை செஞ்சா நம்ம குடும்பத்தில் ஒரு உயிர் போகும், அங்க நாம கைய வச்சா நம்ம வீட்டில் ஒரு டிக்கெட் இல்லாம போயிடும் என்கின்ற பயத்தை அல்லாஹ் உருவாக்குறான். எனவே இந்த கிசாஸ், பழிக்கு பழி வாங்குதல், அல்லாஹ் நீங்க எல்லாம் அடிச்சுக்காக சொல்றதுக்கு இல்லை, மாறாக உயிருக்குண்டான கண்ணியம் வேண்டும், உயிருக்குண்டான மதிப்பு தெரியப்பட வேண்டும். ஒரு உயிர் கேலியாக விளையாட்டாக வாய்ப்பதற்கல்ல. இப்ப கை வச்சு பாரு, நீ யார் மீது கை வைக்கின்றாயோ அந்த குடும்பத்திற்கு என்ன நிகழுமோ அதே நிகழ்ச்சி உன் குடும்பத்தில் நடக்கும் என்கின்ற பயத்தை அல்லாஹ் கொடுத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேற்கூறிய இமாம்கள் எல்லாரும் இதே கருத்தை சொல்லுவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித உயிருக்குண்டான கண்ணியத்தை ஏற்படுத்த அல்லாஹ் இந்த கிசாஸ் என்கின்ற பழிவாங்குதல் என்கின்ற சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்தான். எனவே தான் அல்லாஹ் சொல்றான், வலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்துன், வலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்துன். ரெண்டாவது நிலைக்கு அதிகமான கொலைகளுக்குண்டான காரணம் என்னங்க? கொலை செஞ்சவன் ஜெயிலுக்கு போயிருப்பான், 6 மாசத்துல வெளியே வந்துடுவான், அவன் சந்தோஷமா இருப்பான். எந்த குடும்பத்தில் கொலை நிகழ்ந்ததோ அந்த குடும்பம் பார்க்கும், என்னடா இவன் அவன் தான் சந்தோஷமா இருக்க, என் அண்ணனை கொண்டுட்டு என் அப்பாவை கொண்டுட்டு அவன் சந்தோஷமா இருக்கிறான், நாங்கள் நிற்கதியா நிற்கிறோம். எனவே பழிக்கு பழி, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் இல்லை, மன சமாதானமாக இல்லை. எனவே இந்த குடும்பத்தை கிளம்பிடுறான் பழி தீர்க்கிறேன். அல்லாஹ் சொல்றான்,
எந்த குடும்பத்தில் கொலை நிகழ்ந்ததோ அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் வேணும், மனித உயிருக்கு உண்டான கண்ணியம் வேணும். எனவே தான் அல்லாஹ் சொன்னான், வலக்கும் ஃபில் கிஸாஸ், இந்த சமுதாயத்தில் நான் பழிக்கு பழி வாங்குதலை, உன் பல் உடைக்கப்பட்டதா அவனது பல் உடைக்கப்படலாம், உன் கண் பிடுங்கப்பட்டதா அவனது கண் பிடுங்கப்படலாம், நீ எவ்வளவு தூரம் காயமுற்றாயோ அவ்வளவு தூரம் அவன் காயப்படுத்தப்படலாம், அனுமதி உண்டு. ஏன் அதிகபட்சமாக உயிரே போனாலும் அந்த உயிரையும் எடுப்பதற்கு அனுமதி உண்டு என்று பேசிய ரப்புல் ஆலமீன், கருணைமிக்க ரஹ்மான் அந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவுபடுத்தவில்லை, முற்று பெற செய்யவில்லை. அல்லாஹ் அந்த வசனத்தின் தொடர்ச்சியில பேசுறான். இப்படி வெட்டுக்கு வெட்டுதான், குத்துக்கு குத்துதான், பழிக்கு பழிதான் என்றா மனித சமுதாயம் நிம்மதியாக வாழ முடியாது. எனவே அல்லாஹ் அந்த முரட்டுத்தனமான சட்டத்திற்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு கனிவு சொல்றான், فَمَنْ عُفِيَ لَهُ مِنْ أَخِيهِ شَيْءٌ فَاتِّبَاعٌ بِالْمَعْرُوفِ. கொலை என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது, ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது. ஆனால் இருந்தாலும் இருப்பினும் فَمَنْ عُفِيَ لَهُ مِنْ أَخِيهِ شَيْءٌ, எந்த குடும்பத்தில் கொலை நடந்ததோ, ஒரு துக்ககரமான சம்பவம் நிகழ்ந்ததோ, அந்த குடும்பத்தினர்கள் இந்த கொலை செய்தவனை மன்னிப்பதற்கு தயாராக இருந்தால் மன்னித்து விடுங்கள். மன்னிக்க நீங்க யாரு, நான் யாரு? அல்லாஹ் மன்னிக்க நீ யாரு, நான் யாரு, அரசாங்கம் யாரு? ஆனால் கொலை உண்டவனின் குடும்பத்தில் அந்த கொலை செய்தவனை ஒருவன் மன்னிப்பதற்கு தயாராகிவிட்டால் தாராளமாக மன்னித்து விடுங்கள். ذَلِكَ تَخْفِيفٌ مِنْ رَبِّكُمْ وَرَحْمَةٌ. இது என் புறத்திலிருந்து கருணையாக இலகுவாக தரப்பட்ட சட்டங்கள். அல்லாஹ் இன்று யமனில் தனியாக தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேரளாவுடைய நர்ஸ் நிமிஷா பிரியா தூக்கு தண்டனையை புதன்கிழமையே முகர்ந்திருக்க வேண்டும். ஆனால் தூக்கு தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதன் பின்னணி என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமிய ஷரியத் தான். ஏபி முசலியார் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஷரியத் கவுன்சில் இருக்கக்கூடிய ஹபீப் உமர் இப்னு ஹஃபீஸ் என்கின்ற ஒரு ஆலிமிடத்தில் பேசினாங்க. அந்த ஆலிம் கொலையுண்ட தலாப் அப்தா மஹதி என்கின்ற அந்த இஸ்லாமிய குடும்பத்தை சந்தித்தவர்கள் அந்த குடும்பத்தில் எடுத்து சொன்னார்கள், எடுத்து பேசினார்கள். கொலை என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது, மனித குலம் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான், ஏற்றுக்கொள்ள முடியாத தவறுதான். ஆனால் இருப்பினும் இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பழிவாங்கவும் உரிமை உண்டு, மன்னிக்கவும் உரிமை உண்டு. நீங்க என்ன செய்றீங்க என்கின்ற பேச்சை முன்னெடுத்த பொழுது அல்ஹம்துலில்லாஹ் முதல் வெற்றியுடைய முதல் படியாக அந்த குடும்பம் கேரளாவை சார்ந்த நிமிஷா என்கின்ற நர்சினுடைய தூக்கு தண்டனையை தற்காலிகமாக தள்ளி வச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய ஷரியத் எல்லா காலங்களிலும் மனித நலவுகளை சார்ந்துதான் ஒரு சட்டத்தை இயற்றுமே தவிர மனித நலன்களுக்கு அப்பாற்பட்டு மனித உள்ளங்களினால் ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒரு சட்டத்தை ஒருபோதும் இஸ்லாம் விதியாக்காது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பெருமையாக சொல்வார்கள். நபிகள் பெருமானார் இஸ்லாமிய ஷரியத்தை குறித்து இப்படி பெருமையாக சொல்வார்கள். ஹத்துன் யுஅமலு பிஹி ஃபில் அர்த், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நிலைநிறுத்துதல், குறிப்பாக குற்றவியல் தண்டனைகளில் அந்த தண்டனைகளை நிலைநிறுத்துவது எப்படிப்பட்டது தெரியுமா? கைருன் லி அஹ்லில் அர்தி, இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு அது மிக மிக சிறந்தது. இந்த அளவிற்கு ஐயும் தரு அறுபகைன சபாகா, தண்ணீரே இல்லாத பஞ்சத்தில் பீடிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தொடர்ந்து 40 இரவுகளாக மழை பெய்து கொண்டிருந்தால் அந்த மக்களுக்கு அது எப்படிப்பட்ட சந்தோஷத்தை தருமோ
அந்த மழையின் மூலமாக எப்பேற்பட்ட விளைச்சல்களும் செல்வ செழிப்புகளும் பரக்கத்துகளும் கூடுமோ அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய ஷரியத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்துவது நமக்கு எல்லா காலங்களிலும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பரக்கத்தை தருமே தவிர ஒருபோதும் அது மனித குலத்திற்கு கெடுதியாக கேடாக மாறவே மாறாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லித் தருவார்கள். கடந்த வாரம் சேலத்தில் கணவனை இழந்துவிட்ட ஒரு 50 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, 2 சிறு குழந்தைகள், இன்னும் பருவ வயதை அடையாத 2 பெண் குழந்தைகள் வச்சிருக்கிறாங்க. வறிய நிலையில் இருந்த அந்த பெண்மணி ஆடை மேய்த்து தனது குடும்ப வாழ்க்கையை ஓட்டி வந்த அந்த பெண்மணி கடந்த வாரத்தில் காலையில் மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு மாலையில் அந்த விலங்குகளை அந்த ஆடுகளை தேடிச் சென்ற அந்த பெண்மணி இரவு நெடுநேரமாகியும் வீட்டிற்கு திரும்பவில்லை என்கின்ற ரீதியில் அக்கம் பக்கத்தார்கள் குழந்தைகளுடைய அழுகுரல்களை கேட்டு வந்து விசாரித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பிறகு காவல் நிலைய அதிகாரிகள் தேடிச் சென்றால் மறுநாள் காலையில் முட்புதரில் ஆடைகள் இல்லாமல் அலங்கோலமாக மானபங்கப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் அந்த பெண்மணி ஒரு விதவை, 2 சிறு குழந்தைகள் வைத்திருக்கிறாங்க, வரியில் இருக்கக்கூடிய பெண்மணி. அந்த பெண்மணி மிருகங்களை பாதுகாக்க தெரிந்தது, ஆனால் மனித மிருகங்களிலிருந்து பாதுகாப்பு பெற தெரியல அந்த பெண்மணி. இறுதியில் விசாரித்தால் 4-5 இளைஞர்கள் கூட்டு பாலியல் வன்முணர்வு. யாரங்க? அல்லாஹ் அக்பர். நேற்று அதில் முதலாக ஒருவனை கைது செய்திருக்கிறாங்க. முதல் தகவல் அறிக்கை என்ன தெரியுமா? அவன் ஊனமுற்றவனா, இந்த கேடு கட்ட ஊனமுற்றவனா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, இந்த ஈனப்பையன் இருந்த என்ன, இல்லாட்டி என்ன. எஃப்ஐஆர் முதல் தகவல் தான் அறிக்கை நமக்கு தெரியுது, அவன் ஊனமுற்றவன், இனி மதுவில் இருந்தா விருது செஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். இழந்த உயிருக்கு, 2 குழந்தைகளுடைய வாழ்வுக்கு யார் பாதுகாப்பு தர முடியும்? எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனை என்பது மனித சமுதாயம் நினைத்தால் அலறணும். தண்டனையா இருக்கணும். தண்டனை விளையாட்டா இருக்கக்கூடாது. அதுவே அல்லாஹ்வின் ஷரியத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரது ஷரியத்தை உலகம் முழுக்க விரைவாகவே விளங்கிக் கொண்டு குறிப்பாக குற்றவியலுக்குண்டான தண்டனைகள் மதங்களை கடந்து இந்த இந்தியாவிலும் நடைமுறைப்படுத்துவதற்குண்டான சாதகமான சூழ்நிலையை அல்லாஹ் விரைவில் உருவாக்கி தருவானாக. மனித உயிர்களுடைய கண்ணியத்திற்குண்டான பாதுகாப்பை அல்லாஹ் மென்மேலும் வலுப்படுத்துவானாக என்ற துஆவோடு வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.